நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்ம வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய செவியை சாய்ப்போம். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வசனத்தை கேட்டு வசனத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த கால வேளையில் கூட உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு சுவாமி, இந்த ஆண்டவரே வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவரே நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இது இயேசு சுவாமி, இந்த துதி மகிமை இயேசு ஜெப ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே கடந்து போய் ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா. நூற்றுக்கு அதிபதி சொல்ல ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் வல்லம் உண்டு சாமி. இந்த வல்லமுள்ள வார்த்தை இந்த கால வேளையில் நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. இந்த நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாதாவின் வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே சொந்த வார்த்தை உம்முடையதுப்பா, அதை கேட்கும்போது அவர்களுக்கு விடுதலை உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்யுங்க. அடியேன்னு தாழ்த்துகிறப்பா, வெறுமையாக்குறேன் சுவாமி. ஆண்டவரே சோத்திரம்பா அப்பா, என்னங்க ரத்தத்துக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க ஆச்சா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நாம் வேத வசனங்களை தியானிக்கலாம். இங்கே வீடுகளில் துதித்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நம்ம சபைக்கு 7 மணிக்கெலாம் நம்ம கடந்து வருவோமோ அதே போல் நம்ம வீடுகளிலும் நம்மளுடைய சபையில் கொடுக்கப்பட்ட அந்த சரியான நேரத்தில் நம்ம வீட்லேயும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து துதித்து ஆராதனை செய்து சங்கீத பகுதியை வாசித்து நம்ம சாட்சிகளை கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தர் நமக்கு செய்து இவ்வளோ நன்மைகள் அதை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிறகு இந்த வேத வசனங்களையும் நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாட்களில் துதி ஆராதனை அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். துதி ஆராதனை. துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். துதி செலுத்தும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 95வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். என்ன பண்ணணுமா? முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணுமா? பணிந்து அவரை தொழுது கொள்ளணும். அப்படி சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை இந்த வேளையில் கூட 2 சரணத்தை பாடி நம்ம ஆராதிக்கலாமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஆராதனை, துதி ஆராதனை அப்பாவுக்கு இந்த கால வேளையில் நம்ம செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி ஆராதனை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சபையில் நிறைய நேரம் நம்ம துதிப்போம் இல்லை, துதித்து பாடுவோம், நிறைய பாடல்களை பாடி துதி எடுத்து தேவனுக்கு ஆராதனை பண்ணி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் தெய்வ சபையில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீடுகளில் நம்ம அப்படியே தான் துதிக்கணும். ஆமே, நம்ம துதி குறையவே கூடாது, அவருக்கு செலுத்த ஆராதனை குறையவே கூடாது. ஸோ இந்த துதி ஆராதனை செய்யும் பொழுது என்னெல்லாம் நடக்குது? நம்ம துதித்து ஆராதிக்கும் போது நம்ம மறந்து நம்ம துதித்து ஆராதித்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிப்போம், அப்படித்தானே? ஆமே, ஆவியில் நிரம்பி துதிப்போம், பஸ்தாவியா நம்மளை நிரப்புவார். ஸோ அது மட்டும் துதி ஆராதனை இல்லை. அல்லேலூயா. இப்போ துதி ஆராதனை அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கும்பொழுது நம்ம துதி ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது வெறும் பாடுறது, தேவனை ஆராதிக்கிறது, ஆமே, அபிஷேகத்தில் நிறையிறது இல்லை, இது மட்டும் நம்ம துதி ஆராதனை அப்படின்னு நினச்சிக்கூட. டான்ஸ் ஆடுறோம் இல்லை, நிறைய பேர் டான்ஸ்னால் வேறு மாதிரி அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஸோ வெறுமையாக சும்மா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பாடிட்டு அப்படியே குதிச்சுட்டு அப்படி அல்ல. அது துதி ஆராதனை. ஆமே, அது மட்டும் அல்ல. சரியா? துதி ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் சாமுவேலில் வாசித்தா நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம எடுத்துப்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டல வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லகேமானாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்மத்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். போதும். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்களானால், இப்போ இந்த சவுலுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா பொல்லாத ஆவி. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. ஸோ இப்போ இந்த ஆவி, இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு போகணும் அப்படின்னா ஆராதிக்கிற ஒரு மனிதன் வேண்டும். அல்லேலூயா. ஸோ அப்பொழுது அதில் வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவங்க சவுல் தன் ஊழியக்காரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதித்தரமாக, இதோ பெத்லகேமே ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ வாசிக்க ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதன் போது அப்போ தாவீதை எங்க பார்க்குறோம்.
அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீதை கூப்பிட்டு அவரை ஆராதிக்க சொல்லும் பொழுது நம்ம வாசிக்கிறேன், நீங்க வாசித்து பாருங்களேன், தொடர்ந்து வாசிங்க. ஆனால் இப்பொழுது வாசிப்போம். அப்பொழுது சவுல் 21 வாசிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுத தாரியாயிருந்தான். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னேன். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையில் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆமென். அல்லேலூயா. இங்க ஆராதனை, துதி ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது இந்த துதி ஆராதனையில சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி வெளியே போகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இங்க வாசிக்கிறோம், சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுகமாவான், சொஸ்தமாவான். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, ஆராதிக்கும் போது என்ன நடக்குது? விடுதலை உண்டாகுது. அப்ப இங்க ஆராதனை, துதி ஆராதனை, தேவனை பாடி துதிக்கிறாரு, ஆராதிக்கிறாரு. நம்ம வாசிக்கிறோம் சுரமண்டலத்தோடு இல்ல, தாவீது தேவனை ஆராதிக்கிறார், துதிக்கிறார். அப்ப துதித்து ஆராதிக்கிற வேளையில சவுலுக்குள்ள விடப்பட்டிருந்த அந்த பொல்லாத ஆவி விலகி அப்ப சவுல் சொஸ்தமாகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்ம துதித்து ஆராதிக்கும் போது இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிற மனிதர்களுக்கு விடுதலை உண்டாகுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த சவுலுடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத ஆவி எப்படி வந்துச்சு? இப்ப சவுல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லையா? அப்போ ஒரு இஸ்ரவேலின் ராஜா. ஆனா பாருங்க, இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, சவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக சவுல் எழும்பி கலகம் செய்ததினால். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய சித்தம் ஒன்று இருக்கு, தேவ சித்தம் ஒன்று இருக்கு. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். இப்ப இங்க தேவனுடைய சித்தத்துக்கு இந்த சவுல் என்ன பண்றார்? எதிராக எழும்பி அவர் என்ன பண்றாருன்னா செயல்படுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் அவனுக்குள்ள அசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு? சவுலுக்குள்ள வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுக்கு என்ன, இது ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா சவுல், சாமுவேல் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், எப்படி இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அப்போ தேவனுக்கு சவுல் கீழ்ப்படியாம போனதுனால நம்ம வசனங்களா நம்ம வாசிக்கிறோம் இல்ல, ஆண்டவர் ஆமென் அமேலிக்கிற இடத்துக்கிட்ட அந்த யுத்தம் பண்ணும்பொழுது அங்கிருந்து சவுல் என்ன பண்றாரு? எதையுமே தேவன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சவுல் என்ன பண்ணாரு? நல்ல உகந்த நல்ல ஆடெல்லாம், புஷ்டியா இருக்கிற ஆடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆமென். அப்போ சாமுவேல் போய் கேட்கிறாரு. அப்போ அதுக்கு சாமுவேல் தெரிஞ்சிச்சு. அப்புறம் கேட்கிற, இது என்ன சத்தம்? ஆண்டவர் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ சவுல் சொல்றாரு, இல்ல, ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு தான். அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பலியிட அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதை தான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சாமுவேல் சொல்றாரு, தீர்க்கதரிசியா சாமுவேல் சொல்றாரு, ஆமென், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே உத்தமம் அப்படின்றார். அப்ப நம்ம கீழ்ப்படியும் ஆண்டவருக்கு.
நம்ம வந்து அப்படி இப்படி பலி செலுத்திட்டு துதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், ஓகே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும். அப்போ இந்த சவுல் கொடுத்த என்ன இல்லை, கீழ்ப்படிமை இல்லை. அப்போ இன்னொரு வேத வசனத்தில் நம்ம அதில் வாசிக்கிறோம், சாமுவேல் வந்து என்ன பண்ணார், வெயிட் பண்ண சொல்கிறார். நான் வந்து பலி செலுத்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், யுத்தத்துக்கு கடந்து போகணும் அப்படின்றார். இப்போ இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, பலி செலுத்திடுறார். ஸோ இப்படி தன்னுடைய அவருடைய சவுல் வந்து என்ன பண்ணார்னா, சத்தியத்தை காட்டிலும் தன்னுடைய சொந்த கருத்து மேலதான் அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து நினைவா இருந்தார். அவருடைய சொந்த கருத்து தான் மேலானதா இருந்தது. அப்ப தேவ சித்தத்துக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுக்கும். தேவன் இல்லைன்னா நிக்கணும், ஓடினா ஓடிடணும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் அப்படியே நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல நாம பார்க்குறோம், நம்ம வந்து ஆராதனை அப்படின்னா நம்ம பாட்டு பாடுறோம், அப்புறம் துதிக்கிறோம், நடனம் ஆடுறாங்க, அப்புறம் கருவிகள் எல்லாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறோம், எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் இது மட்டும் ஆராதனை இல்லை. இதுக்கு மேல ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா நடப்பதுதான் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சித்தத்துக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. வெறும் பாடல் பாடி, வெறும் நடனமாடி அப்படி இருப்பது மட்டும் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத. அதனால தான் இங்க சவுலுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். நீங்க வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் 15:23 வாசிக்கலாமா? வாசிக்கலாம், வேகமா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:23. இரடாகம் பண்ணுதல் பில்லு சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இங்கே நாம வாசிக்கிறோம், அல்லேலூயா, இரண்டகம் பண்ணுதல், பில்லு சூனிய பாவத்துக்கு முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ தன்னுடைய சொந்த சித்தம் நிறைவேறல அப்படின்னு சொல்லும் போது சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், துணிகரமா போய் அவரு சூனியக்கார இடத்துல போறத பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சொந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. தேவ சித்தம் நம்மில நிறைவேறதான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதில் தான் இந்த வசனத்தை நாம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேல கூட நீங்க 22 வாசித்து பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகள் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கு நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம வந்து அவ்வளோ இவ்வளோலாம் காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அல்லேலூயா. நம்ம உண்மையும் உத்தமமாக ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படி ஆண்டவரை. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 13:13 கூட எடுத்து வாசிக்கலாமா? சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இதில் வாசிக்கிறோம், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். சில வேளைகளில் சில காரியங்களை புத்தீனமா செஞ்சிடும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி புத்தீனமா செஞ்சுட்டேனே. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதை செய்தாலும் ஆண்டுடைய சித்தத்துக்கு
நம்மளை ஒப்பு கொடுத்து ஆமென், தேவ சித்த என்னில நிறைவேற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, துதி ஆராதனை நடக்கும்போது நம்ம வேதத்துல சவுல் பொல்லாதாவை பிடிக்கும் போதெல்லாம் தாவீது ஆராதனை பண்ணுவாரு, விலகிறோம். மறுபடியும் சவுலுக்குள்ள பொல்லாதாவி வரும், மறுபடியும் தாவீது துதிப்பாரு, ஆராதிப்பாரு, விடுதலை கிடைக்கும். ஆமென். நம்முடைய ஒரு சிலரோட வாழ்க்கையில கூட வெறும் துதி ஆராதனை, நல்லா துதித்து அபிஷேகத்தை நிரம்பி கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கணும். நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்துல தேவ சபையில தேவ ஆவியானவர் எழுந்தருளுகிறார். ஆமென். சாமுவேல் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அங்க சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஆலயத்துல யாராவது ஒரு மன கஷ்டத்தோடு வியாதியோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நீர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், அவங்களுடைய காரியங்களை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிப்போம். தேவ ஆலயத்துக்குள்ள தேவனை ஆராதித்து துதித்து ஆராதிக்கும் போது விடுதலை கிடைக்கும். ஆமென். ஆனா நம்ம கீழ்ப்படியாமல் அப்படியே இருந்தோமானால், ஆமென், சவுலுடைய காரியத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மரணம் பரிதாபமா இருந்தது. ஆமென். சவுலுடைய மரணம் அவ்வளவு பரிதாபமா இருந்தது. எதிரிகளிடத்துல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஆமென், அப்படிப்பட்ட அவர்களா நம்மை அல்லாதபடிக்கு நம்ம உண்மை உத்தமமா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, அதாவது வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து, வேத வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுங்க, நம்முடைய சித்தத்தை காட்டிலும் தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். கர்த்தருக்கு அதற்கு தான் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா, ஸ்தோத்திரம். அப்போ இங்க சவுலுடைய நிலைமையை பார்த்தா அவருடைய மரணம் பரிதாபமாய் இருந்தது. வைசலா, நாம் அப்படி இல்லாதபடிக்கு ஆமென் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஸோ ஆமென், நம்ம பலி செலுத்துவதை காட்டிலும் கீழ்ப்படிமை தான் ரொம்ப முக்கியம், உத்தமம். யாருக்கு கீழ்ப்படினோம்? வேத வசனத்துக்கு கீழ்ப்படினோம். ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படினால்தான் வேத வசனம் வாசிங்கன்னு சொல்லி நேகர் போதகர்கள் சொல்றாங்க, ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க. அம்மா அப்பா கூட வீட்டுல பைபிள் வாசிங்கன்னு அப்படியே கோவம் வரும். எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன கீழ்ப்படிமையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவங்க சொல்லும் போதே நம்ம பைபிளை வாசிக்கும் போது வாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொருத்தை குறித்து நாம வேதத்துல வாசிக்கலாமா? இரண்டாவதாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? நடுராத்திரியிலே, பாருங்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ பவுலும் சீலாவும் எங்க துதித்து பாடினார்கள்? சபையில இல்ல, வீட்டுல இல்ல, ஆமென், சிறைச்சாலையில. அதுக்கு மேல வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று, வாசிங்க அதுக்கு மேல. அப்போஸ்தலர்ல 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். 22ல இருந்து வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் துதித்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மேல வசனத்தை பாருங்க, அவங்க எவ்வளவு சூழ்நிலை அவங்களுக்கு, அவங்க அடிக்கப்பட்டாங்க, அவங்கள அடிச்சாங்க, அப்படியே வஸ்திரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டது. ஆமென்.
அது மாத்திரமல்ல, அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பவுலும் சீலாவும் ஆராதிக்கிறாங்க, துதித்து தேவனை நடு ராத்திரி. பிரைஸ்லாம் யோசித்து பாருங்க, நம்மளால ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஆமாம், ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரலன்னா மனசு சரியில்லை. பிரைஸ்லாம் ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வர, உடம்பு சரியில்லை. பிரைஸ்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், அவங்க எப்பேற்பட்ட அடிகள் அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை எவ்வளோ ஒரு கஷ்டங்களை யோசித்து பாருங்களேன். அப்படிலாம் நமக்கு இருந்தால் எப்படி இப்போ லாக்டவுன்லேயே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஆராதிக்க துதிக்க முடியும். அவங்க சிறைச்சாலையிலே ஆராதித்து துதித்தார்கள். அவர்கள் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து ஆராதித்து உண்மைன்னா இப்ப நீ வீட்டிலேயே துதி ஆராதனை எடுக்கணும். ஆமே, பேசலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அதை மட்டும் வாசிக்கிறோம்ல, அப்ப நம்ம அதை விசுவாசிக்கிறோம்ல. பவுலும் சீலாவும் அப்படி துதித்தாங்க, ஆராதனை பண்ணாங்க அப்படின்னு விசுவாசம். வீட்டிலேயே நீ துதித்து ஆராதனை தேவனுக்கு ஏறெடுக்கணும். வாசிக்கலாம். நடுராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வாசிக்கலாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. பார்த்தீங்களா? அப்ப அங்க தாவீது துதி ஆராதனை எடுக்கும்போது அந்த பொல்லாதவை சவுலுக்குள்ளேருந்து வெளியே போயிடுச்சு. இப்ப இங்க இவர் துதி ஆராதனை எடுக்கும்போது எல்லாருடைய கட்டுகளில் விடுதலை. பேசலாம். நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்கு மட்டும் அல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் விடுதலை. பேசலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அடுத்து அங்க என்ன நடக்குது. 27 சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அல்லேலூயா. இதான் துதி ஆராதனை. அல்லேலூயா. நமக்குள்ள துதி ஆராதனை, கர்த்தனை பாடி துதிக்கிற ஆராதிக்கிற வேளையில ஆமே பாருங்க, பவுலுடைய கட்டு மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ள இருந்த அந்த சிறையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் ஆமேன் வேதத்துல நாம வாசிக்கிறோம், எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. பிரைஸ் தி லார்ட். தான் துதி ஆராதனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா பவுலுடைய வாழ்க்கையில தேவனுக்காக அவர் அவ்வளோ வைராக்கியமா இருந்து ஊழியத்தின் பாதையில அவ்வளோ பாடுகள். ஆமே, இவ்வளோலாம் நம்ம ஏதாவது ஒன்னாச்சு, ஆண்டவரே நான் உமக்காக தான் ஆண்டவரே, உமக்காக தான் ஆண்டவரே ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்கள் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு பல கேள்வி கேட்போம். பவுல் ஒன்றுமே கேட்கல. அல்லேலூயா. பாடுகள் வழியாய் பரலோகம் செல். அல்லேலூயா. பாடுகள் வழியில பரலோகம் போகணும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், நடுராத்திரி அவ்வளோ சித்திரவாதை. ஆமீன். அவ்வளோ உபத்திரவம். ஆனாலும் அவர் துதித்து ஆராதிக்கிறார். நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்களா? பிரைஸ்லாம். கர்த்தரை பார்த்து ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படின்னு கேள்வி கேட்கவே கூடாது. அப்படியே நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா காரியத்திலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமடைவதாக. அப்ப துதித்து ஆராதிக்கும் பொழுது பாருங்க, அங்க எல்லாருடைய கட்டுகள் அது மாத்திரமல்ல, நீங்க வாசித்து பாருங்க. 29 பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேத்தான் இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டா. துதி ஆராதனையில ஆமென் மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும். அங்க பாருங்க, காவல்காரன், சிறைச்சாலையுடைய காவல்காரன் ரட்சிக்கப்படுறான். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? பவுல் கிட்ட கேட்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறதுல அநேகர் விடுதலை பெறணும். பிரைஸ் தி லார்ட். அநேகருடைய கட்டு உடைக்கப்படணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம வெறுமையாய் நம்முடைய சுயத்துக்காக, நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சுய திட்டம் நிறைவேற அப்படி ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து, நம்ம சங்கீதத்துல வாசித்தோம்ல, வாசிங்க மறுபடியும் சங்கீதம் வாசிங்க. 96:5 வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து, நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ, முழங்கால் படியிட கடவோ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துல பணிந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்தணும், தரமட்டமாக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எதுவுமே, நம்ம சித்த எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய திட்டத்துக்கோ அவருடைய சித்தத்துக்கோ எந்த காரியம் நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு அப்படி உதவி செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ தெய்வ திட்டம் இருக்கு. தெய்வ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஆமென், என்னை திருமணம் செய்ய வரும்பொழுது ஆமென், என்னை மாப்பிள்ளை கொண்டு வந்து காமிச்சாங்க. நான் பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன். அல்லேலூயா. பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னு எல்லாத்துக்கும் தேவ சித்தத்துக்கு நான் அதுக்காக இந்த சாட்சியை, நம்ம படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, திருமண காரியம், எல்லா காரியத்திலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசையை விட ஆண்டவருடைய ஆசை என்னில் நிறைவேறணும். ஆண்டவரையும் ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வரும்போது நான் பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கல. கேட்டது ஊழியக்கார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். ஆனால் வந்தபோது வேண்டான்னு சொல்லிட்டேன். சார் உடனே எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து என்னோட சகோதரி, இன்னும் இப்படி சொல்கிற, அவர் தான் திருமணம் பண்ணணும், அப்படி ஊழியக்கார அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். எனக்கு பார்த்து நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டைம் வரும்பொழுது ஆமென் நேராகவே சொல்லிட்டேன். அந்த அந்த மனிதன் இப்போ அவர் எனக்கு கணவர். அல்லேலூயா. அவர் பார்த்து சொல்லி, தயவு செய்து இந்த பக்கமே வராதிங்க, உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, நான் எங்களோட பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது பாஸ்டர்ஸும் வந்து அப்படியே பத்திரிகையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுடைய துணை போதகர் ஆமென் சொன்ன உடனே எப்படி இருக்கும், பாஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமென். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஜெபித்து துதிக்க ஆண்டோடைய சமூகத்தில் ஆமென், எங்கள் சபையில் துதி ஆராதனை, அன்றைய நாட்களில் பைபிள் ஸ்டடி ஆமென். அப்போ அதில் கலந்து கொள்ளும்போது தேவன் தாவீதையும் சவுலையும் குறித்து அந்த பைபிள் ஸ்டடியில் என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஸோ பாருங்க, தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ சவுலை குறித்தும் அந்த அந்த இந்த காரியங்கள் அந்த நாட்களை எடுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டு இனி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். என்னை சார்ந்தவர்களும் அவரை பார்த்துட்டு இவர் இப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வீடு இல்லை, படிப்பு இல்லை, சொத்து இல்லை, ஆமென், எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னார், வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, கிடையாது. நிறைய படித்தவன், நிறையெல்லாம் படிக்கல, படிச்சிருக்கா, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அப்போ வேலை இருக்கா, வேலை இல்லை. அப்போ என்னதான் இருக்குது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். சரி, என்ன ஊழியம் செய்றீங்க? சபை இருக்கா? சபை இல்லை, சுவிசேஷ ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மீட்டிங்லாம் நடத்துவேன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ எதுவுமே இல்லையே. இப்போ இவர் எப்படி இந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் மொத்தத்தில் வேணான்னு சொல்லிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த அன்னைக்கு பைபிள் சரியில்லை, கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. சவுலையும் ஆமென்
தாவீதை வைத்து உடனே அங்கேயே ஆவியானவர் என்னோட கூட பேசியது தேவ திட்டம். ஆமென். ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே அப்பா இது உம்முடைய திட்டம் ஆண்டவரே, இதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு இந்த உயிரை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இப்பவே எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோட பேசுறாரு. இவர் தான் அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப என் வாழ்க்கை பார்த்தேன். நான் ஒரு இருதய வியாதி, எனக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் தெரிஞ்சு முன் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நானும் என்னை சார்ந்தவங்களா வீடு இருக்கா, படிப்பு இருக்கா, அது இருக்கா அப்படின்னு பார்க்குறோமே, அதை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அப்படி அப்போ உடனே அந்த நிமிஷமே தேவாலயத்தில் என்னை ஒப்பு கொடுத்து வந்து ஆமென் சகோதரிடத்துல சொன்னேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீ இங்கே சொல்கிறத நான் கேட்குறேன். எங்கள் சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு ஆவியானவர் பேசுகிறாரு, நீ ஒரு திருமணம் செஞ்சுக்க நான் மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆவியானவருடைய திட்டத்துக்கு, ஆவியானுடைய சித்தத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததுனால ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22 வருஷம் திருமண நாளை முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்ம சித்தத்தை காட்டிலும் தேவ சித்தம் நம்மளை நிறைவேற நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நம்மளை நிறைவேற துதித்து நம்ம ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல அப்படி நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு ஆமென் சொல்ல பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சித்தம் உம்முடைய ஆசை அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருகிறார். அல்லேலூயா. நீங்க இப்படி நம்ம துதித்து ஆராதிக்கும் போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்கள் கூட முறியடிக்கப்படும். நீங்க வாசித்து பாருங்களேன், எனக்கு எதிராக இருந்த திருமணத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தடை வந்துருச்சு. எல்லா தடைகளும் ஆண்டவர் முறித்தெறிந்து ஆமென் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். 2 நாளாகமும் 20 வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 20-22 நினைக்கிறேன், வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த ஆமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது ஈதருக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதி ஆராதனை யோசேப்பாத்தை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த 17 வாசிங்க, இந்த யுத்தம் பண்ணுகிறது நீங்கள் அல்ல, இதுதான் மனுஷரே எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாழ விழுந்தார்கள். அப்படி கீழே விழுறது மட்டுமல்ல, அல்லேலூயா, அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம பாடுறோம், ஆசையெல்லாம் நீங்க தானே ஏசப்பா அப்படிலாம் சொல்லி அல்லேலூயா பாடிட்டு அதோடு நிறுத்திடக்கூடாது. அல்லேலூயா. உங்க சித்தம் உங்க திட்டம் எங்களில் நிறைவேற்ற, அதுதான் துதி ஆராதனை. நம்ம வெறும் பாடி துதிச்சுட்டு பாடிட்டு ஆமென் கருவி வாசிக்கிறோம், பாடுறோம், கரங்களை தட்டுறோம். ஆமென். நிறைய இல்லை, சில பேர் நடனம்லாம் ஆடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக அப்படியே போயிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது மட்டுமல்ல ஆராதனை. பாட்டு பாடி கையை தட்டி ஆமென் விடுதலை பெற்றுக்கொண்டு போகிறது மட்டும் அல்ல, மறுபடியும் நீ கீழ்ப்படியில் மறுபடியும் பொல்லாதாவி உள்ள வரும். பேசலாம். அப்போ மரண வரியந்தம் இயேசு கிறிஸ்து
நமக்காக கீழ்ப்படிந்தார் முடிவு பரியந்தம். அல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியம், அந்த மரண பரியந்த அந்த சிலுவையில பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதிக்கிற நாம், ஆண்டவரே உடைய சித்தம் உடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆராதித்து துதிக்கிற ஆண்டவரே, அதுதான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அது ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை நிறைய பேர் வெறும் பாடலை பாடிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறது நல்லது. ஆமேன். கர்த்தருக்காக நடனம் ஆடினா இன்னைக்கு வேறு மாதிரி நடனமெல்லாம் இல்லை. கர்த்தர் பயபக்தியோடு பணிந்து குனிந்து அவர் ஆராதித்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது ஆராதனை. அவருடைய திட்டம் நம்மளை நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதுதான் ஆராதனை. அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? வாலிப தம்பி தங்கச்சி, நீ கூட உன்னுடைய லைஃப் தேவ சித்தத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுக்கணும். பைசலால் நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய திட்டம் அல்ல. நம்ம வேதம் சில மனுஷன் முகத்தை பார்ப்பா, தேவனும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வேலையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், திருமண காரியமாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன நீ சொல்லும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட வேதனை வராது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து, அதனால்தான் தாவீது குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சில காரியங்கள் செய்யும்போது ஆண்டவர் சொல்லும்போது அப்படியே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, ஒரு துதி ஆராதனை வீரன். ஃபாதர் கூட பாடியிருக்கார், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். பிரைஸ் எல்லாம் தாவீது. அது மட்டுமல்ல, பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது கூட அவர் உடனே கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த பச்சைபால் இடத்துல தாவீது பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியை உணர்த்த தேவன் உணர்த்தும் பொழுது தாவீது கீழ்ப்படுகிறார். இங்கே 51 வாசிக்கிறோம், தேவனே உடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், என்னை பாவத்தை கழுவுங்க, என்னை சுத்திக்கிறீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அதுல பாவ அறிக்கையை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அது போல ஒரு வேலை நீங்க இருப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? வெறும் பாடி வெறும் ஆண்டவரை துதிச்சுட்டு அப்படியே விடுதலை மட்டும் பெற்றுக்கொள்றது கிடையாது. நீ கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம கீழ்ப்படிந்து பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் எதிரிகள், அவர்களுக்கு உனக்கு எதிராக எழும்புகிற எதிரிகள் அவர்களுக்குள்ள வெட்டுண்டு மட்டேந்து போகிறதை உன் கண்களால் காண முடியும். பிரைஸ்லாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சவுலை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. துதி ஆராதனை எடுக்கும் பொழுது அது விலகி போகிறது ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே சவுலுக்குள்ள அந்த பொல்லாத ஆவி அப்படி விழுந்து 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 எழும்பக்கூடிய அனுபவம் எங்களுக்கு ஆண்டவரே வேண்டாப்பா. நாங்கள் முற்றிலும் ஆண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே நெருக்கங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா, நிபச்சொல்லுகள் ஆண்டவரே வந்தாலும், இயேசு சுவாமி நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்போ உமக்கு கீழ்ப்படிந்து ராஜா ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோமே ராஜா, அவ்வளோ உபத்திரவங்கள், அவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே அப்பா. அப்பா அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட உம்மை துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரு. உடைய சித்தம், உடைய திட்டத்துக்கு தன் வாழ்க்கையை ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சித்தம் தேவரே, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, தன்னுடைய சுய சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவரே அப்பா வந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த காலவேளை நீங்குவதாக ராஜா. அப்பா 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 எங்க சுயம் அல்ல ஆண்டவரே, நாங்க சுயத்தை வெறுக்கணும் ஆண்டவரே.
அப்பா 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 தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா 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 சகித்துக்கொள்ள உங்களுடைய திட்டம் நிறைவேற, உங்களுடைய சித்தம் எங்களுக்குள்ள நிறைவேற எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். என் சித்தமல்ல உம் சித்தநாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. ஆமாண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த கால வேளையில உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் மூடும்படியா ஜெபிக்கிற வார்த்தை சாமி ஒவ்வொரு இருதயத்துல கிரியை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே, உம்முடைய திட்டம் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கொடுக்கட்டும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, உம்முடைய திட்டம் நிறைவேற அப்பா எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே அதை உத்தரை தள்ளி தேவனுக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஆண்டவரே அப்படி ஒரு ஆண்டவரே அப்பா 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 அப்படி ஒரு ஆண்டவரே அப்பா 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 வாலிப தம்பி தங்கச்சியை மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிற வேலை விசேஷமா ஆண்டவரே அப்பா வர நாட்களில கூட அப்பா அந்த தலைவர்களோடு அந்த ஊரடங்கு சொல்லியிருக்காங்க சப்பா. ஆண்டவரே, நாங்களும் தேவாலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு திரும்ப செய்வீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணி எண்ணெயும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் அப்பா. எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினாலே எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே சோத்திரப்பா, உங்க நாம மாத்திரம் மகிமடைங்க கர்த்தாவே. நீ பிதாவுடைய சித்தத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்தீரோ ஆண்டவரே அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிற நாங்களும் அப்படியே கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.